மரணத்தை யாராலும் தடுக்க முடியாது. அது வந்தால் அது நிச்சயம் வரும். ஆனா ஒரு நாள் யமன்தானே ஒரு உயிரை எடுக்க முடியாமல் நின்றான். அந்த நாள்தான் யமன் கூட அழுதான். ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு சின்ன வீடு. அந்த வீட்டில் ஒரு அம்மாவும் அவளுடைய 8 வயது மகனும். அவன் பெயர் ஆரவ். அவனுக்கு அப்பா இல்லை. அம்மாதான் அவனுக்கு உலகம். அவன் சிரிப்பே அந்த வீட்டுக்கு ஒளி. ஆனா வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்ல. ஒரு நாள் திடீரென்று ஆரவ் உடம்பு சரியில்லை. மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்க. டாக்டர் மெதுவா சொல்றாங்க, 3 நாட்கள் தான். அம்மா கேட்கவே முடியல. அவளோட உலகம் நின்ற மாதிரி. அந்த இரவு ஆரவ் மெதுவா அம்மாவை கேட்கிறான், அம்மா, நான் இல்லாம நீ இருக்க முடியுமா? அந்த கேள்வி கேட்கும்போது அவளோட இதயம் உடைஞ்ச மாதிரி. நீ எங்கும் போக மாட்ட, நான் இருக்கேன். அவள் சிரிக்க முயற்சி பண்ணுறா, ஆனா கண்ணீர் தடுக்க முடியல. அதே நேரம் யமலோகத்தில் சித்ரகுப்தன் சொல்றார், பிரபு, ஆரவ் இன்றே ஆயுள் முடிகிறது. யமன் அமைதியா கண் மூடுறார். இது அவருக்கு ஒரு சாதாரண நாள். 1000 உயிர்கள் தினமும். ஆனா அந்த இரவு யமன் அந்த சின்ன வீட்டுக்கு வர்றார். அங்கே ஒரு காட்சி. ஆரவ் தூங்கிக்கிட்டு இருக்கான். அவன் கையில் அவன் அம்மாவின் கை. தூக்கத்துல கூட ஆரவ் மெதுவா சொல்லுறான், கடவுளே, என் அம்மாவை மட்டும் கஷ்டப்படுத்தாதீங்க. அந்த ஒரு வார்த்தை யமன் நின்று போறார். நான் சட்டம். ஆனா இந்த சட்டம் நியாயமா? மனிதர்கள் பார்ப்பது இன்று மட்டும், ஆனால் விதி பார்க்கிறது முழு காலத்தை. அவர் மெதுவா அந்த பையனின் உயிரை எடுத்துக்கிறார். அம்மா கதறுகிறாள். மனிதன் புரிஞ்சிக்காததை காலம் புரிஞ்சிக்கும். சில வேதனைகள் நமக்கு புரியாத பாதுகாப்பு. அந்த இரவு ஒரு அம்மா மகனை இழந்தாள். ஆனா உலகம் 100 உயிர்களை காப்பாற்றிக் கொண்டது. அந்த நாள்தான் யமன் கூட அழுதான்.